சில பூஜைகள் பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவா சந்தோஷமா இருக்கும். சில பூஜைகள் பண்ணும்போது நம்மள அறியாமலே சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, கஷ்டமா இருக்க மாரி இருக்கும். பூஜை பண்ற அந்த சந்தோஷமே இருக்காத மாரி இருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை ஆனா இந்த லக்ஷ்மி குபேர பூஜை செய்யும்போது மனசுக்கு மட்டும் இல்ல, நம்மளுடைய வீடே பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி கடாட்சமா இருக்கிற மாரி ஒரு ஃபீல் கிடைக்கும். வியாழக்கிழமையே நம்ம காலையிலேயே எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு, சாயங்காலம் வேளையில அந்த 4:30 மணிலேருந்து 7 மணிக்குள்ள லக்ஷ்மி குபேர தீபம் ஏத்திட்டு நல்லபடியா விநாயகர் பெருமானை வணங்கி இஷ்ட தெய்வமும் குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு இந்த மகாலட்சுமி படத்தை வச்சு நம்ம பூஜை பண்றது அப்படிங்கிறது வீட்டுக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய குடும்பத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் நல்லது. மகாலட்சுமி தாயார் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா செல்வத்துக்கு அதிபதி தான். அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டில் நிம்மதி சந்தோஷம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க இருக்கிற இடத்துல பெருமாளும் கண்டிப்பா இருப்பார். பெருமாளும் பார்த்தீங்கன்னா செல்வத்துக்கு அதிபதி. சிவபெருமான் எப்படி தன்னுடைய பாதிய பார்வதிக்கு கொடுத்தாங்களோ அதே மாதிரி நம்முடைய எம்பெருமான் லக்ஷ்மி தேவிக்கு தன்னுடைய இதயத்தையே கொடுத்தாங்க. தன்னுடைய இதயத்துல ஒரு இடத்த அவங்க அப்படியே கொடுத்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த மகாலட்சுமி தாயாரையும் நம்ம வணங்கும் போது கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாம குங்கும அர்ச்சனை செஞ்சுட்டு வர ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம வீட்டில் நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை இல்லாட்டியே வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு சங்கடங்கள் இல்லாம நம்ம என்ன அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற யோசிக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் நடக்கும். மனசுல நிம்மதி இல்லாம சண்டை சச்சரவோட இருந்தோம் அப்படின்னா அடுத்த லெவலுக்கு நம்ம எப்பவுமே போக முடியாது. மனசு தெளிவா இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பூஜைகள் பண்றோம். இன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை எளிமையா பண்ணாலும் ரொம்ப சந்தோஷமா நான் பண்ணிட்டேன். நீங்களும் பண்ணீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு ராமநவமி, அதாவது இன்னைக்கு மதியம் 2:30 மணில இருந்து ஸ்டார்ட் ஆகி நாளைக்கு மதியம் 12:30 வரைக்குமே ராமநவமி இருக்கு. அதனால நாளைக்கு ஒரே ஒரு துளசியை வச்சு கூட நீங்க வழிபாடு செய்யலாம். ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம். அந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க சொன்னாலே நாளைக்கு எல்லாமே ஜெயமா மாறும். லக்ஷ்மி தேவிக்கும் உகந்த வெள்ளிக்கிழமையில இந்த ராமநவமி வர்றதுனால ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா இருக்கும். அந்த எம்பெருமானையும் அந்த மகாலட்சுமி தாயாரும் நல்லபடியா வேண்டிக்கோங்க. நம்ம வீட்டில் என்னைக்குமே சந்தோஷமும் செல்வமும் நிலைத்திருக்கும் என்கிற சந்தேகம் இல்லை.